இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பரவாயில்லையம்மா, சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டீங்க. பணத்தை கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்திருக்கேன். உட்காருங்கம்மா. இந்தாங்க. சரியா இருக்குமா? உங்களுக்கு தான் மண்டபம். கொஞ்சம் இருங்க, பில்ல கொடுத்துறேன் உங்களுக்கு. இந்தாங்கம்மா, மண்டபம் உங்களுக்கு தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேங்க்யூமா, வாங்க. தேங்க்யூ சார். நீ அது ஆசை ஆசையா வாங்கின வண்டி ஆச்சேம்மா. அதுதான் நம்ம குடும்பத்துக்கே சோறு போட்டுச்சு. அதை ஏமா வித்த? என்னப்பா பண்றது? சீட்டு பணமும் நாளைக்கு தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க. இதை விட்டு எனக்கு வேற வழி தெரியலப்பா. ஏம்மா, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவுதாம்மா தாங்குவ? உனக்குன்னு நீ எதையாவது பண்ணிக்கிறியா? எப்பவுமே குடும்பத்தை பத்தி தான் யோசிக்கிற. உனக்குன்னு நீ வாங்கினது அந்த வண்டி மட்டும்தாம்மா. அதையும் வித்துட்டியம்மா. பாரதி உன் வண்டி மட்டும் இல்லம்மா, அது உன் பாதி உசுருமா. இப்படி வண்டியை வித்துட்டு வந்து அழுதுட்டு நிக்கிறியம்மா, என்னம்மா? சாரி சார், தெரியாம இடிச்சிட்டேன். சித்ரா, என்னம்மா எக்ஸாம்லாம் நல்லா எழுதுனியா? என்ன கேட்டீங்க? அட என்னம்மா, என்ன நீ மறந்துட்டியா? நீங்க யாருன்னு தெரியல. அட என்னம்மா நீ, அன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வர வழியில என் மேல வந்து இடிச்ச. நான் கூட உங்ககிட்ட எக்ஸாம் எப்படி எழுதிருக்கேன்னு கேட்டனே, அதுக்கு நீ பதிலே சொல்லாம ஓடிட்ட. இப்பவும் வந்து இடிக்கிற. சொல்லுமா, எப்படி எழுதுன? நல்லா எழுதுனேன். எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ண? காலேஜ்ல சீட்டு கிடைச்சதா? இல்ல சார், இன்னும் ரிசல்ட் வரல. அட என்னம்மா நீ, நேத்து ரிசல்ட் வந்திருக்கணுமே. ஒருவேளை இன்னைக்கு வந்தாலும் வரலாமா? சரிங்க சார், சரி. இன்னைக்கு இவரு ரிசல்ட் வந்துரும்னு சொல்றாரு. என்ன பண்றது? ஐயோ. ஹலோ அண்ணா, நான் இந்து பேசுறேன். அண்ணா எங்க இருக்கீங்க? நீங்க எப்போ வருவீங்க? இங்கதாம்மா வந்துகிட்டு இருக்கேன். அண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம்மா. தயவு செஞ்சு வாங்கண்ணா. நீங்க கொண்டு வர பணத்தை வச்சுதான் மோதிரமே வாங்கணும். சரிம்மா சரிம்மா, நீ கவலையே படாதம்மா. உன் சீட்டு காசு, என்னோட மொய் பணம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துறேம்மா. சரிங்கண்ணா, சீக்கிரமா வாங்க. சரிம்மா சரிம்மா. சை, தொல்லை பண்ணிக்கிட்டு. என்னாச்சுப்பா? சமைக்கிறவங்க யாரையுமே காணோம். அங்க டெக்கரேஷன் வேலையெல்லாம் அப்படியே இருக்கு. எப்பப்பா வேலையை முடிப்பாங்க? இன்னும் பணம் வரலன்னு சொல்றாங்கம்மா. பணம் வந்தா தான் வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்றாங்கம்மா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். எங்களுக்கு வேற ஆர்டர் இருக்கு, அதையாவது போய் பார்க்கறோம்னு சொல்றாங்க. பணம் வரலையா? காலையில நான் தான் அனுப்புனேன். இல்ல வரலமா. அண்ணே, நான் பணம் தந்துறேனே, நீங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. இல்லம்மா, என்னால முடியாது. அண்ணே, நான் உங்களுக்கு காலையிலே பணத்தை அனுப்பிட்டேன் பாருங்க. அது ப்ராசஸிங்ல இருக்குனே. அந்த பணம் திருப்பி எனக்கு வந்துரும். வந்ததுமே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க வேலையை முடிச்சு கொடுங்கண்ணே. மா, நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. நான் சரி, என் கூட வேலை செய்யறவங்களுக்கு காசு கொடுக்கணும் இல்லம்மா. பணம் இல்லாம எந்த வேலையும் பண்ண முடியாதுமா. ஆனா டெக்கரேஷன் வேலையெல்லாம் பாதியிலே விட்டுட்டு போயிருக்கீங்க. அப்புறம் விட்டுட்டு போகாம
பணத்தை எடுத்து வச்சுட்டு பேசுமா. வேமா போன. என்னாச்சு இந்த ஓக்கா? பாஸ்கர், யாருமே கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க பாஸ்கர். ஆனா வேலையெல்லாம் அப்படியே நிக்குதுண்ணா. அம்மா போன வைமா, காசை கொடுக்காம போனை பண்ணிக்கிட்டு. ஆனா எப்ப நான் வருவீங்க? பணம் கொடுக்காம யாரும் வேலை செய்வா? வைமா போன. ஏமா இப்ப என்னம்மா பண்றது? தெரியலப்பா. எங்க போயிட்டீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஒண்ணு இல்ல அத்தை. என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சமையலே ஆரம்பிக்கல. இதுக்கு தான் இந்த குடும்பம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். தகுதிக்கு ஏத்த மாதிரி பொண்ணு எடுத்திருக்கணும். எல்லாம் என் தலை விதி. சமந்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க என்ன பண்ணலாம்னு பாக்குறோம். இப்படி சும்மா நிக்காம ஏதாவது பண்ணுங்க. எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வர்ற கெஸ்ட் முன்னாடி எங்க மானத்தை வாங்கிடாதீங்க. இதுதான் நீங்க ஏற்பாடு பண்ண லட்சணமா? இந்து, அக்கா வாங்கக்கா. வாங்கம்மா. இந்து, நீ எதுக்கும் கவலைப்படாத இந்து. இங்க நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நாங்க விருந்தாளியா மட்டும் வரல, விருந்து வைக்கிறவங்களாவும் வந்திருக்கோம். என்ன அப்படி பாக்குற? எனக்கு கால் தானே சரியில்லை, கை நல்லா தானே இருக்கு. சமைக்கிறதுக்கு கை போதும்ல. இங்க இருக்க எல்லாருக்கும் சமையல் தெரியும். இனி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ கவலைப்படாம இரு. ஆனா அக்கா, இத்தனை பேருக்கு எப்படி? அதெல்லாம் நினைச்சு நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? சாம்பார், வத்த குழம்பு, கூட்டு, பொரியல், வறுவல், ரசம், அப்பளம் அப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சு அசத்திடலாம். அது மட்டும் இல்ல, எங்க கிட்ட இருக்க சீஃப் குக் யார் தெரியுமா? நம்ம மெயின் செஃபே பொம்மி தான். அங்க பாரு. பொம்மி, பொம்மி, நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை பொம்மி. உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் செய்யாம வேற யார் செய்வா?